இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம், சாதி இங்கே தான் இருந்தது. அந்த சாதியை, மதத்தை 2000 ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களின் மொத்த வடிவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர் இன்றைக்கு இந்த தத்துவத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த தத்துவத்தை கபலீகரம் செய்கின்ற அமித்ஷாக்களையும் மோடிக்களையும் களத்திலே நின்று எதிர்த்து விரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு அரசியல் தலைவர் இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் இருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். தத்துவம் சிதையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரை புலங்காயுதம் அடைகிறேன். பெரியார் இந்த மண்ணிலே வந்து தத்துவத்தை தந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார் மூத்திர சட்டியோடு, தமிழன் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக. அப்போது இந்த ஆபத்து இல்லை, RSS இல்லை, அப்போது இந்துத்துவா இல்லை, நாடாளுமன்றத்தில் 2 MP கூட இல்லை, கட்சி இருந்தது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றால் கட்சியினுடைய தலைமைக்கு வந்தார். அப்போது 2 MP தான். கலைஞர் காலத்தில் 100 MPக்கள் வந்தார்கள். வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து வேறு விதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், நாங்கள் இருக்கிற வரை நீ மசூதி கட்டக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீர் தொடக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை பொது சிவில் சட்டம் கிடையாது, வேறு விதமாக தந்திரங்களை கையாண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பெரியார் இல்லாத போது அந்த ஆபத்து, அண்ணா இருந்தபோது இல்லாத ஆபத்து, கலைஞர் இருந்தபோது கட்டுப்பாட்டில் இருந்த ஆபத்து இன்றைக்கு பேயாட்டம் ஆடுகிறது. அந்த பேயாட்டத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு கொள்கை பூசாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தான். அவரால் மட்டும்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு ஒரு சிஎம் சொல்ல முடியும்னா அவரால் மட்டும்தான் முடியும். எல்லோரும் மண்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர் நிற்பதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால், ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதர் அல்ல, அவருக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த திராவிட தத்துவம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். இவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே கலைஞர் ஓட்டத்தில் இருந்தார். கலைஞர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது தன்னுடைய பையனை தயார் செய்து அந்த ஓட்டத்தில் பங்கெடுக்க வைத்தார். இன்றைக்கு கலைஞர் இல்லை, நம்முடைய தலைவர் ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே அடுத்த தலைமுறைக்கு பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு தலைவராக நம்முடைய தலைவர், இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர் முதலமைச்சராக வருவார், அது அல்ல அவருக்கு பெருமை. அவரை முழுமைப்படுத்துவது அமைச்சர் பதவி அல்ல, அவரை முழுமைப்படுத்துவது இந்த திராவிட தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செலுத்துகின்ற மகத்தான ஆற்றல் ஒரு தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் வாழ, இன உணர்வு வாழ, இந்த கொள்கைகள் வாழ அவர் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உயிர்ப்போடு இருப்பார்கள். அவர் வாழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கும்.